வீடு என்றால் வாசல்தான் முக்கியம். அந்த வாசல் கதவு வைக்கும் திசை ஒரு அடி மாறினாலும் வீட்டில் நிம்மதியே இருக்காது. ஒரு வீட்டின் அமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் வாஸ்து சாஸ்திர விதிகள் பின்பற்றப்படாவிட்டால் அதில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் அமைதி, செழிப்பு, மகிழ்ச்சி ஆகியவை பாதிக்கப்படும் என்று பழம்பெரும் நம்பிக்கை. இதனை ஆதாரமாக வைத்தே பாரம்பரிய இந்திய வாஸ்து சாஸ்திரம் வீட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் குறிப்பிட்ட விதிகளை வழங்கியுள்ளது. அந்த வகையில் வீட்டின் பிரதான நுழைவாயில் மிக முக்கியமானது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் பிரதான கதவிலேயே நம் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல்களும் அதிர்ஷ்ட சக்திகளும் நுழைகின்றன. இதேபோல் தவறான திசையில் அமைக்கப்பட்ட கதவுகள் எதிர்மறை ஆற்றல்களை இழுத்துக் கொள்ளும் என்றும் கூறப்படுகிறது. எனவே வாஸ்து விதிகளை பின்பற்றி கதவை அமைப்பது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடியது. இது மிகவும் சிறந்த திசையாக கருதப்படுகிறது. சூரியன் இந்த திசையில் இருந்து உதிக்கின்றதனால் அதிகமான ஒளியும் சக்தியும் வீட்டிற்குள் நுழைகிறது. இத்திசையில் கதவு இருந்தால் குடும்பத்தினருக்கு சீரான வளர்ச்சி, நல்ல செல்வம், புகழ் மற்றும் மன நிம்மதி கிடைக்கும். இந்த திசை எல்லா திசைகளிலும் உன்னதமானதாக நம்பப்படுகிறது. இது ஆன்மீக சக்திகளின் பாதையை குறிக்கிறது. இங்கு கதவு இருந்தால் புத்திசாலித்தனம், சமாதானம், நலன் ஆகியவை கூடும். இது பொதுவாக சீரான வளர்ச்சி தரும் திசையாக கருதப்படுகிறது. இந்த திசை சரியான வாஸ்து முறையில் அமைக்கப்பட்டால் குழந்தைகளின் கல்வி மற்றும் படிப்பு மேம்படும். தவிர்க்க வேண்டிய திசைகள்: தெற்கு. இங்கு பிரதான கதவு இருந்தால் குடும்பத்தில் நிதி பற்றாக்குறை, உடல்நலம் குறைபாடு போன்றவை ஏற்படலாம். இது அசுபமான திசையாக கருதப்படுகிறது. தென்மேற்கு. இந்த திசையில் கதவுகள் வைத்தல் மிகவும் தீய விளைவுகளை தரும். குடும்ப உறவுகளில் மன வெறுப்பு, பிணக்குகள், சண்டைகள் அதிகரிக்கும். வடமேற்கு. இதிலும் கதவை அமைக்க கூடாது. வீடு வாடகைக்கு போகும் நிலை, வாழ்க்கை சரிவில் போவது போன்ற நிலை உருவாகலாம். பிரதான கதவின் வடிவம் மற்றும் பராமரிப்பு. பெரிய கதவு. பிரதான கதவு மற்ற கதவுகளை விட சிறிது பெரியதாக இருக்க வேண்டும். இது ஆழமான சக்திகளை ஈர்க்க உதவும். தூய்மை. கதவின் அருகிலும் மேல் பகுதிகளிலும் எந்தவிதமான அழுக்கு, பழைய ஸ்டிக்கர்கள், கலர் ஒட்டிகள், செங்கல் புடைப்போக்குகள் இருக்கக்கூடாது. வெளிச்சம். கதவின் அருகில் எப்போதும் போதிய ஒளி இருக்க வேண்டும். இருட்டாக இருக்கக்கூடாது. இது எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் வாய்ப்பு தரும். திறக்கும் பக்கம். கதவுகள் உள்ளே திறக்கும்படியாக இருக்க வேண்டும். வெளியே திறக்கும்படி இருந்தால் நம்மை வெளியேறும் என்று நம்பப்படுகிறது. மனையில் படிகள். வாஸ்து விதிப்படி கதவிற்கு முன்னால் படிகள் இருந்தால் அவை சீராக இருக்க வேண்டும். எளிதாக நடக்கக்கூடியபடி அமைந்திருக்க வேண்டும். வாஸ்துவில் உள்ள சிறிய பரிகாரங்கள்: கதவின் மேல் பகுதியிலோ அருகிலோ தோரணங்கள் இடலாம். வாசலில் கலசம் அல்லது கும்பம் வைக்கலாம். வீட்டு நுழைவாயிலில் நல்ல வாசனை கொடுக்கும் பூக்கள் அல்லது தீபம் எரிய வைத்தல் நன்மை தரும். கதவின் இருபுறமும் தொடர் விளக்கு அல்லது தூண் விளக்கு வைத்தால் அந்த வழி சக்தி நுழைய தடையின்றி செல்லும். வீட்டின் வாஸ்து என்பது உங்கள் வாழ்க்கையை நேர்த்தியான பாதையில் கொண்டு செல்லும் ஒரு அறிவியல். அதன் ஒரு முக்கியமான பாகம் கருதப்படும் பிரதான கதவு நேர்மறை சக்திகளை வீட்டிற்குள் அழைத்து வந்து அமைதி, செழிப்பு, சந்தோஷம் போன்றவற்றை நிலைநிறுத்தும். எனவே வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்ட விதிகளை பின்பற்றி உங்கள் வீட்டு கதவை அமைக்க நினைத்தால் அது உங்கள் குடும்பத்தின் வளத்திற்கும் வாழ்வின் உயர்விற்கும் வழிவகுக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.